நந்தினியோட பிளட் குரூப் என்ன? ஓ நெகட்டிவ்மா. ஏமா உங்கள யாருக்காவது இந்த பிளட் குரூப் இருக்கா? எனக்கு ஓ நெகட்டிவ் தான். எனக்கு ஓ நெகட்டிவ் தான். நீ நான் பிளட் கொடுக்கறேன் டாக்டர். உமா ஏன் அண்ணி ரத்தம் தானே கொடுக்கறேன்னு சொன்னேன். ஏன் மருமகளுக்கு நான் ரத்தம் கொடுக்க மாட்டேனா? நீங்க பேசாம இருங்க டாக்டர். நான் பிளட் தரேன், நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. நர்ஸ் இவங்களை கூட்டிட்டு போங்க. ஓகே டாக்டர். வாங்க. ஐயோ அண்ணி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, பயப்படாம இருங்க. நந்தினி பக்கத்திலே இருங்க, நான் வந்துடுறேன். என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? டாக்டர், இவன் ஒரு கொலை குற்றவாளி. அடிக்கிறப்ப கொஞ்சம் பலமா பட்டுருச்சு, உடனே மயங்கிட்டான். கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். நீங்க யாரு? நான் ஏசிபி ரத்னம். எஸ் சார். போலீஸ்னா என்ன வேணா செய்வீங்களா? காக்கி சேட்டை போட்டா கடவுள் ஆயிடுவீங்களா? எல்லாரையும் அடிக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு யார் சார் கொடுத்தது? ஓகே சார், அட்மிட் பண்ற ஃபார்மாலிட்டிஸ் ஏற்பாடு பண்ணுங்க. நாங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சோம். பாருங்க, உள்ள கொண்டு வாங்க. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். அக்கா. ரத்னம், சரி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? அது வந்து நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வரேன், சீக்கிரம் வரேன், பேசிட்டு வரேன். நந்தினி ஏதோ பிரபா திட்டான்னு கையை அறுத்துக்கிட்டு சாகறதுக்கு முயற்சி பண்ணிட்டா ரத்னம். என்னக்கா சொல்றீங்க? ஆமா. சரி, இப்ப எப்படி இருக்கா? ஐசியூல இருக்கா, இன்னும் கண்ணு முழிக்கல. ரத்தம் நிறைய போயிடுச்சா, உடனே ரத்தம் கொடுக்கணுமா, அதான் நான் கொடுக்க போயிட்டு இருக்கேன். சரிக்கா, பிரபா ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? தெரியலையே. சரிக்கா, நீங்க கிளம்புங்க. சரி ரத்னம், நான் வரேன். ஆமா ரத்னம், நீ எதுக்கு இங்க நிக்கிற? கிரி கொலைகேஸ் விஷயமா ஒருத்தனை பிடிச்சோம். அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அதாங்க அவனை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். அந்த சட்டை எடுத்துட்டு போனியா, அவனா? அவனே தான். மேடம், டைம் ஆயிடுச்சு, வாங்க. இத வந்துட்டேன், கூப்பிடுங்க, நீங்க அப்புறம் பேசுறேன். டாக்டர், என்ன பிரச்சனை அவருக்கு? ரொம்ப சீரியஸா இருக்கு. உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். உடனே சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்றோம். என்ன டாக்டர் சொல்றீங்க? வேற வழியே இல்லையா? உயிர் நிலையில் அடிபட்டு இருக்கு. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. அதுவும் இல்லாம விலா எலும்பு உடைஞ்சு நுரையீரல்ல குத்தி இருக்கிறதால அவருக்கு சுவாசிக்கிறதுல பிரச்சனை இருக்கு. பாப்போம் சார், நாங்க உயிரை காப்பாற்ற முயற்சி பண்றோம். ஓகே டாக்டர். இருக்காருன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் ஆட்டோ கட். சரி, நான் கட் பண்ணிட்டு வரேன். சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. இப்படி வா, இப்படி வா. வாயா. யோ, நான் இங்கே நின்னுக்கிறேன், நீங்க போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வாங்க. யோ, நீ என் கூட வர வேண்டியது தானே? உள்ள என் சின்ன மாமனார் இருக்காரியா. நான் உள்ள வந்தா அப்புறம் நமக்குள்ள லிங்க் இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிடும். அதுக்குள்ள கூட்டி கடிச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாரு. அதனால நான் இங்கே வெளியே நிக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் போய் விசாரிச்சுட்டு வாங்க. போங்க. சரி வா போலாம். சரி, போங்க போங்க. நான் இங்கே நிக்கிறேன். சீக்கிரம் போயிட்டு வாங்க. ஏசி ரத்னம் சார் என் வீட்டுக்காரர் கூட்டு வந்தாரு. அவர் இங்க இருக்காரா இல்லையான்னு பார்க்கணும். தெரியல மேடம். ஏட்டையா உள்ள இருக்காரு, கேட்டு பாருங்க. அக்கா வாக்கா. சார். வணக்கம் சார். வணக்கம். என்ன விஷயம் சொல்லுங்க. என் வீட்டுக்காரர் விசாரணைக்காக அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அவரை பார்க்கணும். யாருமா நீ? உன் வீட்டுக்காரர் யாரு? சார், இவங்க எங்க அக்கா சார். சுப்பு தான் சார் என் மச்சான். அவரை தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துட்டாங்க சார். அப்படியா? சரி சரி, ஐயா வரட்டும். அப்படி ஓரமா போய் உட்காருங்க. சார், நாங்க இங்க உட்கார்றதுக்காக வரல, என் வீட்டுக்காரர் கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கோம். அவரை நீங்க வெளியில விட போறீங்களா இல்லையா? என்னங்க என்னங்க, நீங்க எங்க இருக்கீங்க? வெளியில வாங்க. ஏமா, என்னம்மா இது உன் வீடு நினைச்சா இப்படி கத்துற? சார், என் மச்சான் சுப்பு மேல வீணா பழி போட்டு ஏசி கூட்டு வந்துட்டார் சார். கைது பண்ணும் போதே அடிச்சு நொறுக்குவேன்னு சொன்னார் சார்.
அதனால தான் பயந்து நானும் எங்க அக்காவும் வந்தோம் சார். சார் எங்க சார் இருக்காரு என் மச்சான்? ஏன்பா எனக்கு எதுவுமே தெரியாது. எதுவா இருந்தாலும் ஐயா வந்த உடனே பேசிக்கலாம். என் வீட்டுக்காரரை எங்க தான் வச்சிருக்கீங்க? அவரை என் கூட அனுப்புங்க சார். சார் என் மச்சான் மேல எந்த தப்பும் இல்ல, அவர் மேல எந்த குற்றமும் இல்லைன்னு தான் நாங்க வக்கீல் கிட்ட கூட போகாம உங்ககிட்ட பேசி கூட்டு போலான்னு தான் நேரா இங்க வந்தோம் சார். தயவு செய்து எங்க கூட அமுச்சு வச்சிருங்க சார். இந்த பார்ப்பா, அவர் குற்றம் பண்ணவரா இல்லைன்னு நாங்க தான் விசாரிச்சு சொல்லணும். அதை நீங்க சொல்லக்கூடாது. எங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கோ அவங்கள அரெஸ்ட் பண்ண தான் செய்வோம். அப்படி நிரபராதியா இருந்தா நாங்களே வெளியே விட்டுறோம். இப்போ நீங்க கிளம்புங்க சார். அதுக்காக எந்த முகாந்திரம் இல்லாம ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுவீங்களா சார்? ஏய், அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஆதாரமோ சந்தேகமோ இல்லாம நாங்க யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டோம். இந்த பார்மா, அந்த சட்டம் புருஷனுடையது. அந்த சட்டம் தான் இந்த கேஸுக்கே துருப்பிச்சிட்டு. இதுக்கு மேல நீங்க இதை பத்தி பேசக்கூடாது. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. அதெல்லாம் முடியாது சார். நாங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டோம். இப்பவே என் வீட்டுக்காரரை வெளியில விடுங்க. ஏமா, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? உன் புருஷனுக்கு உடம்பு சரியில்லாதால ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. அதனால தான் இவ்வளவு அமைதியா பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா போலீஸ் யாருன்னு காமிப்பேன். முதல்ல இருந்து கிளம்புங்க. உன் புருஷன் நிரபராதின்னு நாங்களே அனுப்பி வைப்போம். டேய், அவர் நல்லா தாண்டா இருந்தாரு. இவங்க தாண்டா அவர் அடிச்சு ஏதோ பண்ணிருக்காங்க. சார் நீங்க போய் சொல்றீங்க சார். அவரை கஸ்டடியில் வச்சு அடிச்சிங்களா சார்? சொல்லுங்க சார். சார் அவர் வீட்டில் இருக்கும்போது நல்லா தான் சார் இருந்தாரு. எப்படி இங்க வந்த உடனே உடம்பு சரியில்லாம போவோம்? சொல்லுங்க சார். ஏன்பா, நான் என்ன பொய்யா சொல்றேன்? சாப்பிடாம இருந்தாலும் மயங்கி விழுந்துட்டான். பொறுமையா பேசினா ரொம்ப துள்ளுறீங்க. அப்புறம் 2 பேர்த்துக்கு உள்ள வச்சிருவேன். முதல்ல கிளம்புங்க. சார் உங்க கூட சண்டை போடலாம் வரல சார். எங்க மச்சான் அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி கூட்டு போக தான் சார் வந்தோம். சார் நீங்க அவரை என்னமோ பண்ணிட்டீங்க. எனக்கு சந்தேகமா இருக்கு சார். நான் இப்பவே என் மச்சான் பார்க்கணும் சார். எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லுங்க சார். போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது இப்படி ஆயிடுச்சுன்னா அதை நாங்க பார்த்துப்போம். அங்கெல்லாம் நீங்க போக கூடாது. சார், நாங்க ஒண்ணும் அங்க போய் சண்டை எல்லாம் போட மாட்டோம். என் வீட்டுக்காரரை பார்த்து அவர் தப்பு பண்ணி இருந்தாருன்னா அவரை ஒத்துக்க சொல்லதான் சார் போறோம். எங்க கிட்ட சொல்லுங்க சார். நாங்க போய் பார்த்து பேசுறோம். சரிம்மா, நீங்க சொல்றதால நம்பி சொல்றேன். கக்கந்தருவில் வீட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. அங்க போய் பாருங்க. போங்க. சரி சார். தேங்க்யூ சார். அக்கா சீக்கிரம் போக. டாக்டர், இப்போ எப்படி இருக்கு? ரொம்ப காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கு மிஸ்டர் ரத்னம். அடிவயத்தில் அடிபட்டது கூட பிரச்சனை இல்லை. ஆனா 2 விழா எலும்பு முறிஞ்சு நுரையீரல்ல குத்தி இருக்கு. அதை ரிமூவ் பண்ணியிருக்கோம். 40% தான் நுரையீரல் ஃபங்க்ஷன் ஆகுது. ரொம்ப சிக்கலா இருக்கு. அக்கா சீக்கிரம் வாக்கா. அக்கா வாக்கா. யோ 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 யோ, இரியா. உள்ள போலீஸ் இருப்பாங்கயா. நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. நான் இங்கே நிக்கிறேன். நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. இல்லனா போலீஸ்க்கு சந்தேகம் வந்துரும். சரியா? போங்க. சரி ஜம்பு, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். நீ எங்கேயும் போயிடாத. நான் இங்கே இங்கே இரு. போக மாட்டேன். நீங்க போயிட்டு வாங்க. வாக்கா. எங்க போலீஸ்காரங்க சுப்புன்னு ஒருத்தர் கூட்டு வந்திருக்காங்களே, அவர் எந்த வார்டுல நேரா போய் ரைட்ல பாருங்க. அக்கா வாக்கா. பழப்பானாங்கிறது டவுட்டாக தான் இருக்கு. விசாரணைங்கிற பேர்ல என்ன பண்ணாங்களோ? அம்மா நில்லுங்க. யாருமா நீங்க? என் வீட்டுக்கார பேர் சுப்பு சார். ஏதோ கேஸ் விஷயமா விசாரிக்கணும்னு சொல்லி கூட்டு வந்தாங்க சார். அங்க போய் கேட்டா இங்க ஹாஸ்பிட்டலுக்கு அமுச்சு வச்சிருக்கிறதா சொன்னாங்க. அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல சார். உதவி பண்ணுங்க, எங்களை கொஞ்சம் பார்க்க விடுங்க. டாக்டர், குற்றவாளியோட மனைவி வந்திருக்காங்க. அவங்க கிட்ட உண்மையை சொல்லி அவங்கள பயமுறுத்திடாதீங்க. ஆனா என்ன இப்படி போய் சொல்றீங்க? அதான் அவர் புழைக்க வச்சலான்னு சொன்னீங்கல்ல, அதை மட்டும் சொல்லுங்க. வேற எதுவும் சொல்ல வேண்டாம். என் மச்சானுக்கு எதுவும் தெரியாது சார். ரொம்ப நல்லவர் சார். விசாரிக்கணும்னு கூட்டு வந்தாங்க. ஆனா டாக்டர் உள்ள இருக்காரு. போய் பாருங்க. போய் பாருங்கம்மா. அக்கா வாக்கா. எந்த தப்பும் பண்ணாத என் புருஷனை அடிச்சு கொல்ல பாக்குறீங்களா? என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உங்களை சும்மா விட மாட்டேன். டாக்டர், என் புருஷனுக்கு என்ன ஆச்சு? நாங்க அவரை பார்க்கலாமா? அவர் எங்க இருக்காரு? அவர் இப்ப எப்படி இருக்காரு? மா, சர்ஜரி முடிஞ்சு அவர் இப்ப ஐசியூல இருக்காரு.
இப்ப நீங்க அவரை பார்க்க முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னது, என் மச்சான் ஐசியூல இருக்காரா? அப்ப நீங்க அவரை மிருகத்தனமா அடிச்சிருக்கீங்க. டாக்டர், என் மச்சானுக்கு என்னாச்சு டாக்டர்? அவர் உயிருக்கு கொஞ்சம் ஆபத்து தான். அக்கா, நுரையீரல் டேமேஜ் ஆனதால மூச்சு விட சிரமப்படுறாரு. கொஞ்சம் கஷ்டம்னாலும் நாங்க தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்கோம். அவர் உயிர் பிழைக்க 10% தான் வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, அவரை எப்படியாச்சும் நாங்க காப்பாற்ற முயற்சி பண்றோம். ஐயோ அக்கா, என்னங்க இப்படி பண்ணிட்டானே? தம்பி, என்னங்க என்னங்க என் மச்சான என்னையா பண்ணீங்க? சொல்லியா, என்னையா கல்லு மாதிரி நிக்கிறிய? சிங்கம் மாதிரி இல்லையா? இப்படி பேசாதீங்க. ஐசியூல படுக்க வச்சே. சார், விடுங்க சார். பதவி இருந்தா என்ன வேணா பண்ணுவாரா சார்? பண்ணிட்டியே. என்னையா பண்ணீங்க என் மச்சானா? அவர் உயிருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும், அவ்வளவுதான் நீங்க. விசாரணைன்னு சொல்லி தானே கூட்டு வந்தீங்க. பதில் சொல்லி ஆகணையா, பாருயா. என் மச்சான் கல்லு மாதிரி இருந்தாரு, கொண்டு இப்படி அடிச்சு ஆஸ்பத்திரியில படுக்க வச்சே. இல்ல, நல்லா இருக்கியா? என்ன முருகா, எங்க உமா? ரத்தம் கொடுத்துட்டு கொஞ்சம் கேரா இருக்குன்னு சொன்னாங்க. ஜூஸ் கொடுத்து உட்கார வச்சிருக்காங்கம்மா. அவங்க குடும்பத்துக்கு எவ்வளவோ கெடுதல் செஞ்சாலும் உயிருக்கு ஆபத்துன உடனே ரத்தம் கொடுத்தா பாரு, அவதான் மனுஷி. உமா மட்டும் ரத்தம் கொடுக்கலன்னா நந்தினி உயிர் பழிச்சிருக்கவே மாட்டா. அம்மா, டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? இனிமே எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரத்தம் ஏறிட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு அவளை பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா? இருக்காங்க சார். அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க? போய் பாத்தியாப்பா? ஆ. பிரபா, ஆர் யூ நார்மல்? என்னப்பாச்சு? எதுவுமே பதில் பேசாம மௌனமா இருக்க? சார், நான் இப்போ என்னோட பர்சனல் விஷயமா வந்திருக்கேன் சார். ஓம் பர்சனல் விஷயமாவா? ம். புரியலையப்பா, நீ என்ன சொல்ல வர? நான் டைவர்ஸ் அப்ளை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் சார். டைவோர்ஸா? ஏன்பா? என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க சார். என்னால் அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியல சார். ப்ளீஸ் சார், எப்படியாவது எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க சார். பிரபா, நீ யோசிச்சுதான் பேசுறியா? உங்க அப்பா அம்மாவோட உனக்கு பெரிய உதாரணம் வேணுமா? என்ன கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கிட்டு இப்ப வரைக்கும் ஒன்னா சேர்ந்து வாழலையா? அவங்கள ஏன் சார் இப்போ இழுக்கிறீங்க? பண கஷ்டம் வேற, மன கஷ்டம் வேற சார். பணம் இல்லைனாலும் அப்பாவுக்கு அம்மா சப்போர்ட்டா இருக்காங்க சார். ஆனா இவ வேற சார். நந்தினி எங்க குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக திட்டம் போட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா சார். திட்டம் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? என்னப்பா சொல்ற? ஆமா சார். அவங்க அக்கா, அவங்க பெரியப்பா எல்லாரும் சேர்ந்து பெரிய நாடகமே ஆடி என்ன இசையும் பிரிச்சுட்டாங்க சார். எங்க எல்லாரையும் நம்ப வச்சுட்டாங்க சார். நீ பிரபாவோட பேசிட்டு இருக்கிறத இசை வீட்டுல யாராவது பார்த்தா போதும். அது மட்டும் இல்ல சார், இங்க வந்ததுல இருந்து எங்க எல்லாரையும் பிரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வேலைகளை பார்த்திருக்கா சார். கடைசியில நாங்க இப்ப எல்லாருமே தனித்தனி தீவா நின்றுட்டு இருக்கோம் சார். இவ பெரிய சதிகாரியா இருந்திருக்கா சார். என்னால அதை தாங்கிக்கவே முடியல சார். மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இன்னைக்கு 3 லட்சத்தை கட்டி ஆகணும். பணத்தை பத்தி எல்லாம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, அது எங்களோட பொறுப்பு. என்னங்க, ஈஸ்வரியும் ஜம்புவும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? நீ எதுக்கு அவங்கள உள்ள விட்ட? என்னப்பா நீ சொல்ற? எனக்கே ஷாக்கிங்கா இருக்க. இதெல்லாம் உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? இப்பதான் சார் அவங்களுக்கும் தெரியும். ஆனா அவங்க எப்படியாவது என் மனசை மாத்தி சேர்த்து வச்சிருவாங்க சார். ஆனா அது
இந்த ஜென்மத்துல நடக்கூடாது சார். எந்த அப்பா அம்மா தான் பிரிச்சு வைப்பாங்க? அதுவும் உங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட ஆகல. அதுக்காக காலம்புற ஒரு சதிகாரியோட குடும்பம் நடத்த முடியுமா சார்? ஒரு காதலை பிரிச்சிருக்கா, ஒரு குடும்பத்தை பிரிச்சிருக்கா, இன்னும் என்னெல்லாம் செய்யறதுக்கு காத்துட்டு இருக்காளோ. எங்க அப்பா அம்மா சொன்னாலும் அவ கூட சேர்ந்து வாழ முடியாது சார். நான் எடுத்த முடிவுல உறுதியா இருக்கேன் சார். நீங்க முடியுமா முடியாதான்னு மட்டும் சொல்லுங்க சார். இருப்பா, ஏன் அவசரப்படுற? நீ பாட்டுக்கு பேசிட்டே போற. ஆனா உன் பக்கம் தான் நியாயம் இருக்கு. யாரோட வேணாலும் வாழலாம். ஆனா குடும்பத்தை பிரிக்க முயற்சி பண்றவங்களோட வாழ்றது கஷ்டம்தான். சுப்ரீம் கோர்ட்டு கூட அப்பா அம்மாவை பிரிக்க நினைச்சா டைவோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அப்புறம் என்ன சார்? உங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட ஆகலப்பா. நான் முயற்சி பண்றேன். நான் உனக்கு உதவி பண்றேன். நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு டைவர்ஸ் பேப்பரை ரெடி பண்றேன். நீ போயிட்டு ஒரு 1 hour கழிச்சு வா. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா இப்போதைக்கு இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேணாம் சார். இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். அப்புறம் அதுக்கு வேற தாம் தோம்னு குதிப்பாங்க. சரிப்பா, நீ போயிட்டு வா. ரெடி ஆனதும் நான் கால் பண்றேன். சரி சார். என்ன போய் பாத்தீங்களா? பாத்தியா சுப்பு, அந்த ஏசி நினைச்சது சாதிச்சிட்டான். என் மச்சான அடிச்சு அரை உசுர ஆஸ்பத்திரியில போட்டு வச்சிருக்கான். இல்லப்பா, அவரே எனக்கு பிடிக்காதுதான். ஆனா ரத்தன நேர்மையான ஆளு. இந்த அளவுக்குலாம் அவர் போக மாட்டாரியா? எங்க அக்கா அழுவுறத பாரு. இதுனா பொய்யா? டாக்டர் சொல்றத பார்த்தா என் மச்சான் பிழைக்கிறதே கஷ்டம் மாதிரி தெரியுது. நுரையீரல் அடைச்சு மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறான்னு சொல்றாரு. உயிர் பிழைக்கிறதுக்கு 10% தான் வாய்ப்பு இருக்குன்னு டாக்டரே சொல்லிட்டாரு. இப்ப எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஜம்பு. நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்தது லாரி வாங்குவா இல்ல என் மச்சான் உயிரை காவு வாங்குவான்னு தெரியல ஜம்பு. திட்டம் போட்டு என் புருஷனை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்கன்னு. என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்புறம் காட்டுறேன் நான் யாருன்னு. சரிம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது. இப்ப என்ன எடுத்துக்கோங்க. இப்பதான் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சோம். ஆனா அதுக்குள்ள இப்படி எல்லாம் நடந்து போச்சு. அவன் மேல பாசம் இல்லாமல நான் இவ்வளவு தூரம் வந்தேன். எனக்கே வார்டுக்கு வந்து சுப்புவை பார்க்கணும்னு தான் ஆசை. ஆனா அந்த ரத்னா நான் வந்தா சந்தேகப்படுவானேமா. சரி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க. வாங்கிக்கோங்க, இந்தாங்க. யோசிக்காதமா வாங்கிக்க. இது பாருங்க, எப்ப பண உதவி வேணாலும் எனக்கு கேளுங்க. இப்போ நான் உள்ள வர முடியாத சூழ்நிலை. நான் இங்கே எங்கேயாவது இருக்கேன். ஆனா நீங்க சுப்புவை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. ஒருவேளை பொழைச்சா கூட போலீஸ்காரங்க கொன்னுடுவானுங்க. சரி ஜம்பு, பாத்துக்கிறோம். நாங்க உள்ள போறோம் ஜம்பு. சரி சார், போயிட்டு வாங்க. நந்தினி, நந்தினி அம்மா எப்படி இருக்கம்மா? ஒண்ணு இல்லம்மா, உனக்கு ஒண்ணு இல்ல. என்ன பாக்குற? ஒண்ணு இல்லடா, தைரியமா இரு. அத்தை, பெரியம்மா, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். நீங்க எப்போ அத்தை வந்தீங்க? பெரியம்மா, என்னை ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்தீங்க? ஏன் பெரியம்மா என்ன காப்பாத்துனீங்க? என்ன வீட்லயே சாக விட்டுருக்கலாம்ல. இனிமே நான் உயிரோட இருந்து என்னத்தை சாதிக்க போறேன்? நந்தினி, உன் மாமியார் தான் வந்து ரத்தம் கொடுத்து உன்னை காப்பாத்திருக்காங்கம்மா. நீ என்னன்னா அவங்க முன்னாடியே சாக விட்டுருக்கலான்னு சொல்ற? அவங்க என்ன நினைப்பாங்க? ஆபத்தான நேரத்துல உதவி பண்ணவங்கள இப்படி எல்லாம் சொல்லி கஷ்டப்படுத்துறது தப்பு இல்லையா? விடுங்க அண்ணி, அவளே பாவம். இப்பதான் மரணத்துல இருந்து மீண்டு வந்திருக்கா. எனக்காக இவ்வளவு தூரம் வந்து ரத்தம் கொடுத்து காப்பாத்தினதுக்கு
ரொம்ப நன்றி அத்தை. ஆனா என் நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாருங்க அத்தை. எனக்கு இப்போ பிரபா மட்டும் தானே இருக்காரு. அவரும் என்ன வேண்டான்னு சொல்லிட்டா நான் உசுரோட இருந்து என்னத்த பிரயோஜனம்? இந்த தொடரை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்க்கும்போது கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தயவு செஞ்சு கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இன்னுமா பண்ணாம இருக்கிறீங்க? உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.